compliance. This is absolutely unacceptable. Help me! டியூப் தமிழ் வணக்கம். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி, பாகிஸ்தானுடைய அதி உயர் இராணுவ தலைவர் அசீம் முனீர் ஆகிய இருவரும் சந்தித்து பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய தூதுக்குழு ஸ்டீவ் விட்கோவ், ஜெராட் குஷ்னர் இந்த இரு தரப்பிற்கும் இடையே இன்று சனிக்கிழமை நடைபெறுகின்ற பேச்சுக்களில் இருவரும் நேருக்கு நேர் இருந்து பேசிக்கொள்ள மாட்டார்கள். பாகிஸ்தானிடம் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள். அந்த யோசனைகளை இரு தரப்பிடமும் பாகிஸ்தானினுடைய மத்தியஸ்தம் பரிமாறிக்கொள்ளும். அதுதான் இன்று நடைபெறும் முக்கிய பேச்சுக்களாகும். இதில் இணக்கப்பாடு ஒன்று ஏற்படுமாக இருந்தால் நாளை இரண்டு தரப்புகளும் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் ஈரான் ஒரு பயங்கரமான அடியை அமெரிக்காவிற்கு போட்டிருக்கின்றது. இப்பொழுது வந்திறங்கி இருக்கின்ற அப்பாஸ் அரக்சி அமெரிக்காவுடன் ஈரானுடைய அணுகுண்டு உருவாக்கம் அல்லது அணுசக்தி உருவாக்கம் அல்லது யுரேனியம் செறிவூட்டல் இந்த விவகாரங்கள் பற்றி அமெரிக்காவுடன் பேச மாட்டோம் என்று முதலாவதாகவே அதிரடியொன்றை எடுத்து வீசியிருக்கின்றார்கள். இந்த விவகாரங்கள் ஈரானுடைய இறைமையுடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. இது பற்றி பேசுவதற்கு அமெரிக்காவிற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இது எமது சொத்து, நாம் உருவாக்கியது, உருவாக்கி வருவது. இதற்கும் அமெரிக்காவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கிழித்து வீசியிருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த விவகாரத்தில் ஈரான் அணுகுண்டை உருவாக்குவதில்லை என்று வாக்குறுதியொன்றை கொடுக்குமாக இருந்தால் இந்த போரினால் அதுவே தான் பெற்ற வெற்றி என்று டொனால்ட் ட்ரம்ப் பிரகடனப்படுத்த காத்திருக்கின்ற வேளையில் ஈரான் வீசியிருக்கும் இந்த குண்டு ஈரானுடைய அணுகுண்டை விட பலம் மிக்கதாக இருப்பதாக நோக்கர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதேவேளை இஸ்மாயில் பக்காய், ஈரானுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர், இரண்டு தரப்பும் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேச மாட்டார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார். அப்படி பேசுவதற்கு எந்த தேவையும் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இப்ராஹிம் அசீசி, ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு கமிட்டியினுடைய தலைவர், அணுசக்தி தொடர்பான அத்தனை வேலைகளும் எமது சொந்த பிரச்சனை சார்ந்தது, அதற்குள் அந்நியர்களுக்கு இடமில்லை என்று சிவப்பு கோடொன்றை கிழித்திருக்கின்றார். இந்த நிலையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக மாறுமாக இருந்தால் பாகிஸ்தான் உட்பட முக்கியமான ஈரானுடைய நட்பு நாடுகளை எல்லாம் இணைத்து புதியதொரு கூட்டணியை உருவாக்குவதற்கும் புதியதொரு உலகத்திற்கு தலைமை தாங்குகின்ற பாத்திரத்தை நோக்கி செல்வதற்கும் ஈரான் முயற்சிகளை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவிற்கு அடிபணிந்து இந்த பூமியில் ஓர் ஆட்சியை நடத்துவது பயனற்றது என்ற இடத்திற்கு வந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானுடைய டேங்கர் ஒன்றை இப்பொழுது அமெரிக்காவினுடைய படைகள் சுற்றி வளைத்திருக்கின்றன. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு துப்பறிந்தார் என்று ஈரானில் கைது செய்யப்பட்ட ஒருவர் இப்பொழுது தூக்கிலும் போடப்பட்டிருக்கின்றார். இந்த இக்கட்டான நிலையில் பேச்சுவார்த்தை வெடித்திருக்கின்றது. என்னதான் நடைபெறுகின்றது? இந்த பேச்சுவார்த்தை சாத்தியமாக அமையுமாக இருந்தால் யுத்த நிறுத்தத்தை நீட்டிப்பு செய்வது எப்படி என்பது முதல் விடயம். இரண்டாவது, கோர்முஸ் நீரிணையை எப்படி திறப்பது? மூன்றாவது, அமெரிக்காவினுடைய முற்றுகையை எப்பொழுது விலத்துவது? இந்த மூன்று விவகாரங்களையும் நாளை பேசுவதற்கு முயற்சி எடுப்பார்கள். அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே.டி. வான்ஸ் வந்து சேரவில்லை. அவர் இப்போதைக்கு வரமாட்டார். இந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான, பேசக்கூடிய, தளர்வான இடங்கள் கிடைக்கும் இருந்தால் அவருடைய விமானம் பாகிஸ்தான் வந்து இறங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் பாகிஸ்தானினுடைய மக்கள் போர் நடைபெறுகின்ற ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் மக்கள் படுகின்ற பாடு போல பாகிஸ்தானினுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் மக்கள் படுகின்ற பாடு இவர்களுடைய பேச்சுவார்த்தையால் பெரும் பாடாக இருக்கின்றது. நகரம் முற்றாக மூடப்பட்டு கிடக்கின்றது. வீதிகள் அடைக்கப்பட்டு கிடக்கின்றன. இதனால் உணவுப் பொருட்களை எடுத்து செல்லுகின்ற லாரிகள் உள்ளே செல்ல முடியவில்லை. மக்கள் சாதாரண வாகனங்களில் செல்ல முடியாமல் ஆட்டோ போன்ற தனியார் வாகனங்களில் செல்வதனால் 50 ரூபாய்க்கு பொது போக்குவரத்தில் செல்லுகின்ற பயணம் 300 ரூபாயை இழந்து செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. உழைக்கின்ற பணம் இதிலேயே நாசமாக போகின்றது. விரைவாக எதையாவது பேசி முடியுங்கள். இப்படி தொடர்ந்து இழுத்தடிப்பு செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் இந்த நகரத்தை விட்டு அகதிகளாக எங்காவது ஓட வேண்டி வரும் என்கின்ற நிலை இருப்பதை பாகிஸ்தானிய மக்கள் விரக்தியுடன் கூறுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பேச்சுக்களில் ஏதாவது நன்மை வருமா? நன்மை
கடக்கும் முக்கியமான இலக்கு எட்டி தொடப்படும் என்று அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் கரோலைன் லெவிட் கூறுகின்றார். ஆனால் தாம் பணியவில்லை என்று ஈரான் கூறுகின்றது. இதற்கு காரணம் ஈரானினுடைய உள்நாட்டு மக்கள் பெரும் துயர் சுமந்து வாழ்கின்றார்கள். அமெரிக்க அதிபரனுடைய பேச்சுக்களும் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய செயல்களும் பெரும் நெருப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது சாதாரண பொதுமக்கள் மத்தியில். அதற்கு ஏற்ப ஈரானினுடைய ஆட்சியாளரும் மக்களை உணர்ச்சி ஊட்டுவதில் முக்கியமான பாத்திரம் வகித்திருக்கின்றார்கள் என்பதை மறுக்க முடியாது. எனவே இப்பொழுது மக்களுக்கு எல்லாம் முடிந்தது என்று யூ டர்ன் எடுக்க முடியாத நிலையில் ஈரான் இருக்கின்றது. அப்படி யூ டர்ன் எடுத்தால் ஈரானிய ஆட்சியாளர்கள் அடிபணிந்து விட்டார்கள் என்று அங்கு ஒரு கலவரம் பெறுவதற்குரிய ஆபத்துக்கள் இருக்கின்றன. எனவே அமெரிக்காவை பொறுத்தவரையில் நவம்பர் மாத தேர்தலும் ஈரானை பொறுத்தவரையில் மக்களினுடைய உணர்ச்சிகரமான நிலையும் இருவரும் வெடித்து சிதறப்போகின்ற எரிமலை வாயிலில் உட்கார்ந்திருந்து அமைதி வரும் வரும் என்று உலக நாடுகளுக்கு கூறுவது போன்ற ஒரு சூழ்நிலையே இந்த நிமிடம் வரை காணப்படுகின்றது. இந்த நிலையில் சற்று முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு சலுகை வழங்கியுள்ளோம் என்று குறிப்பிடுகின்றார். அந்த சலுகை என்ன? ஈரான் அணுகுண்டு உருவாக்கம் தொடர்பான தளர்வான யோசனைகளுடன் வந்திருக்கும். அதைத் தொடர்ந்து மற்ற விடயங்களை பேசலாம் என்று கூறுகின்றார். டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் மெட்டே ஃபிரெடரிக்சன் இது பற்றி பேசுகின்ற பொழுது மத்திய கிழக்கு மிகவும் பலவீனமாக இருக்கின்றது. அமெரிக்காவிடம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தெளிவான என்ன திட்டம் இருக்கின்றது என்று எதுவும் தெரியவில்லை என்றும் குறிப்பிடுகின்றார். பாகிஸ்தானில் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைகளினுடைய மதிய நேரம் வரையான தொகுப்பாகும். தொடர்ந்து பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எங்கு செல்ல போகின்றது விவகாரம் என்பதை தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த செய்தியில் மேற்கொண்டு நடைபெறுகின்ற விவகாரங்களை தருகின்றோம். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளை. We demand immediate compliance. This is absolutely unacceptable.